டாரடெக் ஜோஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம குரூப் 2 தேர்வு தொடர் நோக்கில் 10,000 கேள்விகள் அப்படின்றதனுடைய வரிசையில் 9ஆம் வகுப்பில் இயல் 1ல் இருக்கக்கூடிய கேள்வி பதில்கள் தான் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. அதாவது இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா சா அகத்தியலிங்கம். ஆப்ஷன் பி. எந்த ஆண்டு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு நூல் வெளியானது அப்படின்னு கேட்குறாங்க. 1856 கால்டுவலால் எழுதப்பட்ட நூல் தான் இந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற ஒரு நூல். அடுத்து, தென் திராவிட மொழிகளில் தவறானது அப்படின்னு சொல்கிறாங்க. திராவிட மொழிகளில் இப்போ கடைசியாக 4 மொழிகள் எருகலா, சோழிகா, தங்கலா, குறும்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 4 மொழிகளையும் சேர்த்து மொத்தம் 28 மொழிகளாக மாறியிருக்கு. 24 + 4 28. இதை வட திராவிடம், நடு திராவிடம், தென் திராவிடம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க அப்படின்னா பிரிப்பாங்க. இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வட திராவிட அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குருக், பிராகுயி, மால்தோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 தான். அதே மாதிரி இந்த தென் திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அதனுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுவுமே தமிழ், மலையாளம், கன்னடம் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய துளுவம் இதெல்லாம் வரும். ஆனால் எது வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு அப்படிங்கிறது தென் திராவிட மொழிகளில் வராது. ஸோ நம்ம அந்த வட திராவிட மொழிகள், தென் திராவிட மொழிகள் படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த நடு திராவிட மொழிகளை நம்ம ஆப்ஷன்ஸில் எலிமினேட் பண்ண முடியும். அடுத்து, திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை? 28. 24 இருந்துச்சு. எருகலா, சோழிகா, தங்கா, குறும்பா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4ஐயும் சேர்த்து மொத்தம் 28 மொழிகளாக இப்போ இருக்குது. அடுத்ததா, கண் அப்படின்னு சொல்லக்கூடியது கண்ணு, கண்ணு, கண். இது இதுவரை கொஷினில் கேட்டது கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம இதை பார்த்து வச்சுக்கணும். இப்போ கண்ணு அப்படின்னு சொல்லும்போது நம்ம தமிழ் வார்த்தை நமக்கு தெரியும். அதே இது கண்ணு அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. கண்ணு அப்படின்னு 3 சுழி நகரத்தை வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மலையாளம் அப்படின்னு சொல்லுவோம். 3 சுழி அப்படின்னு சொல்லும்போது மலையாளம். 2 சுழி நகரம் அது வந்துச்சு அப்படின்னா அது எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கில் வரும். அடுத்ததா கண் அப்படின்றது குரூக். அப்போ ஆப்ஷன் பி 2, 1, 4, 3. அடுத்ததா, எந்த நாடுகளின் பணத்தாளில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது தமிழ் ஆட்சி மொழியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க அது அதில் என்ன வரும் அப்படின்னா மலேசியா அந்த மாதிரி வரும். ஆனால் எந்த நாட்டினுடைய பணத்தாளில் தமிழ் மொழி இடம்பெற்றிருக்கு அப்படின்னா மொரிஷியஸ், இலங்கை. இலங்கையில் ஆட்சி மொழியாக தமிழ் இருக்கும். மலேசியாவில் அதே மாதிரி ஆட்சி மொழியாக தமிழ் இருக்கும். அடுத்ததா, உலக தாய்மொழி நாள் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. பிப்ரவரி 21 உலக தாய்மொழி தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. அப்போ ஆப்ஷன் சி. அடுத்து, ஏந்தி என்பதனுடைய இலக்கண குறிப்பு. இகரத்தில் முடிஞ்சிச்சு, இகரத்துலையும் உகரத்துலையும் முடிஞ்சிச்சு அப்படின்னா உதாரணமாக தந்து, வந்து அப்படின்னு உகரத்தில் முடிஞ்சாலோ இகரத்தில் முடிஞ்சாலும் அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா வினை எச்சம் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் பி. இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும் எனும் வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. பிங்கள நிகண்டு. சூடாமணி நிகண்டு அப்படின்றது மண்டலபுருடர் இயற்றியது. நன்னூல், தொல்காப்பியம் இதெல்லாமே இலக்கண நூல் தான். இனிமையும் நீர்மையும் தமிழனில் ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடியது பிங்கள நிகண்டு. முத்திக்கனி அப்படின்றதனுடைய இலக்கண குறிப்பு அப்படின்னு கேட்குறாங்க. முத்திக்கனி, முத்திக்கனியே என் முத்தமிழே அப்படின்றாரு. முத்திக்கனி, கனி அதாவது முற்றிய கனியே, அப்படி கனியே முற்றி தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது உருவகம். ஆப்ஷன் சி. அடுத்ததா, தமிழ் விடு தூது என்ற நூலை உ.வே.சா எந்த ஆண்டு பதிப்பித்து வெளியிட்டார்? இந்த தூது, பள்ளு, குரம் இது எல்லாமே கலிவெண்பாவால் பாடப்படக்கூடிய ஒரு 96 வகை சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று. இந்த தமிழ் விடு தூது அப்படின்னு நூலை உ.வே.சா 1930ஆம் ஆண்டு என்ன செய்வார் அப்படின்னா பதிப்பிப்பார். விறகு நான் வண்டமிலே உன்னருள் வாய் தப்பினகு நான் வீணையாய் போனேன் எனும் வரிகளை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. வாலி. ஆப்ஷன் சி. அடுத்து, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எனும் நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா ராபர்ட் கால்டுவெல். 1856 இந்த நூலை என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா எழுதியிருப்பார். லெக்சிகன் என்பதனுடைய தமிழ் சொல் எது அப்படின்னு கேட்குறாங்க. லெக்சிகன் அப்படின்னா பேரகராதி. கம்பேரட்டிவ் கிராமர் அப்படின்னா ஒப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து, மொழிபெயர்ப்பும் ஒலிபெயர்ப்பும் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா மணவை முஸ்தபா. மொழிபெயர்ப்பும் ஒலிபெயர்ப்பும். அடுத்ததா, தமிழ் விடு தூது என்பது எந்த வகை இலக்கியத்தை சேர்ந்தது அப்படின்னா சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று. தூது, பள்ளு, குரம் இதெல்லாமே சிற்றிலக்கிய வகைகளில் சேர்ந்தது. அடுத்ததா, உருபன் அப்படின்னு சொல்கிறாங்க. உருபன் அப்படின்னு சொல்லும்போது அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா மார்ஃபிம் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்ஃபிம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒலியன் அப்படின்னா ஃபொனீம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2
ஒப்பிலக்கணம் அப்படின்றது கம்பேரட்டிவ் கிராமர், முன்மொழிகிறது ப்ரப்போசல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ 2, 3, 4, 1 ஆப்ஷன் டி. விரிகின்ற நெடுவானில் கடல் பரப்பில் விண்ணோங்கு பெருமலையில் என்ற வரியை பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க. மாயிலை தங்கப்பா. விரிகின்ற நெடுவானில் கடல் பரப்பில் விண்ணோங்கு பெருமலையில் எனும் வரியை பாடியவர் மாயிலை தங்கப்பா. அடுத்த கேள்வி, காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே என்ற வரிகளில் பயின்று வரக்கூடிய நயங்கள் என்னன்னு கேட்குறாங்க. தமிழே தமிழே அப்படின்னு வரும்போது இது என்னது அப்படின்னா இயைபு அப்படின்னு வரும்போது அது வந்து இயைபு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலம் பிறக்கும் முன் இருப்பதும் தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே அப்படின்னு சொல்லி இருக்கிற போது இதில் மோனையும் பயின்று வந்திருக்கு. அடுத்ததாக சொல்லணும் அப்படின்னா காலம்ல வரக்கூடிய லகரம், இங்கே ஒரு லகரம். அதே மாதிரி பிறக்கும் முன் பிறந்த தமிழே மீ, இங்கே ஒரு மீ, இங்கே பிறக்கும், இங்கே பிறந்தது. அப்போ மோனை எதுகை ரெண்டுமே வந்து வந்திருக்கு, இயைபு 3மே வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எதுகைன்னு சொல்லும் போது காலம், இங்கேயும் காலம், பிறக்கும்ல ரா, இங்கே பிறந்ததில் ரா. அடுத்தது சொல்லணும் அப்படின்னா இங்கே காலம்ல வரக்கூடிய எந்த லகரமும் வரும், நிலையாய், இதுவும் லகர வரிசைகளில் ஒன்று தான். தமிழேல மீ, இது 2 எழுத்தும் ஒன்றா இருக்குது. அப்போ இதில் எதுகையும் இருக்குது, மோனையும் இருக்குது, தமிழை தமிழே அப்படின்னு சொல்லி இயைபும் இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி. அழியா வனப்பு என்பது இலக்கண குறிப்பு. அழியாத வனப்பு அப்படின்னு வரணும். ஆக்சுவலி சொல்லணும் அப்படின்னா அழியாத வனப்பு அப்படின்னு வரணும். ஈறு கெட்ட அப்படின்னா கடைசி எழுத்து கெட்ட, தா, கெட்ட. அழியும் அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயம் உடன்பட்டு நடந்துருச்சுன்னு அர்த்தம். அழியா அப்படின்னு சொல்லும் போது அதை எதிர்மறையாக சொல்லக்கூடியது, அழியாத அழகு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எதிர்மறையாக சொல்கிறது. அப்போ ஈறு கெட்ட எதிர்மறையான ஒரு எச்சம் அழியா அப்படின்றத, அதை வனப்பு அப்படின்ற ஒரு பெயர்ச்சொல் வந்து நிறைவு செய்கிறதுனால அது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஆப்ஷன் பி. அடுத்து அரவு அப்படின்றதனுடைய பொருள் என்ன அப்படின்னா பாம்பு. அரவு அப்படின்னா பாம்பு, அரவம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரவி என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னா புரவி, குதிரை. புரவினா குதிரை, புரைனா குற்றம், புரை அப்படின்னு சொல்லும்போது குற்றம். அடுத்ததா மிசை அப்படின்றதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மேடு. இப்போ இதோட எதிர்ச்சொல் கேட்டாங்கன்னா பள்ளம். அடுத்ததான் மாறி அப்படின்றதனுடைய பொருள் என்ன அப்படின்னா மலை. சேமமாக இருக்கீங்களா, நலம். தேசம்னா நாடு, முட்டு அப்படின்னா குவியல். அப்போ 2, 3, 4, 1 ஆப்ஷன் பி. பிரித்தெழுதுக. காட்டுக்கோழி, காடு கூட்டல் கோழி, காட்டுக்கோழி. ஆப்ஷன் சி. எதிர்ச்சொல் தருக. சான்றோர் அப்படின்னு சொல்கிறாங்க. சான்றோர் அப்படின்னா உயர்ந்தவர்கள். அப்போ அதுக்கு எதிர்ச்சொல் என்னது, புல்லர், கீழானவர்கள். பிறமொழி சொற்களை நீக்குக அப்படின்னு சொல்கிறாங்க. ஜலம் குடித்து மகிழ்ச்சி அடைந்தான், நீர் குடித்து மகிழ்ச்சி அடைந்தான். ஆப்ஷன் பி. சந்திப்பிழை இல்லாத தொடரை தேர்க. பொது தேர்வு பாடம் திருக்குறள் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உதாரணமாக பொது தேர்வு அதாவது எப்படி சொல்லுவாங்க, வன் தொடர் குற்றியல் உகரத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும். இங்கே எங்கே வன் தொடர் இருக்குது அப்படின்னு சொன்னால் போ, அதை பிரிக்கும் போது இப்பு, கசட தபரன்றது வல்லினம். இப்போ வன் தொடர் குற்றியல் உகரத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அப்போ இந்த இடத்துல இத்து வரணும். இங்கே வரல இத்து, இங்கே பார்த்தீங்கன்னா இல்லாமல் இருக்கும். இங்கே இருக்குது பொது தேர்வு பாடம், தேர்வு பாடம் திருக்குறள் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேர்வு பாடம் திருக்குறள் ஆகும். அடுத்ததா அப்போ ஆப்ஷன் ஏ. அடுத்தது மரபு பிழையற்ற சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. புலி பரல் அப்படின்னு தான் சொல்லுவோம். சிங்க குருளை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாலூட்டி என்ற சொல்லின் ஆங்கில சொல் எது அப்படின்னு கேட்குறாங்க. மம்மல். மம்மல்னா பாலூட்டிகள். ரெப்டைல்னா ஊர்வன, இன்செக்ட்னா பூச்சி. அடுத்ததா தமிழ் மொழி திராவிட மொழிகள் சிலவற்றினுடைய தாய்மொழியாக கருதப்படுகிறது. திராவிட மொழிகளில் பிறமொழி தாக்கம் குறைவாக காணப்படும் மொழி தமிழ் மொழியாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிறமொழி தாக்கமின்மை, செம்மொழிக்கான தகுதிக்கூறுகள் 16 தேவனைய பாவனன் சொன்னதில் பிறமொழி தாக்கம் வந்து கம்மியாக இருக்கிறதுன்னு சொல்கிறது. அப்போ இதுவும் சரி. கூற்று 2, இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை தமிழில் தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் பிரம்மி எழுத்துக்கள் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ 2 கூற்றுகளும் சரி, ஆப்ஷன் ஏ. அடுத்து யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணாம் என்ற வரிகளை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாரதியார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணாம் சொன்னது பாரதியார். தமிழோவியம் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு தமிழன்பன். ஆப்ஷன் சி. ஈரோடு தமிழன்பன். இவர் வந்து வணக்கம் வள்ளுவ அப்படின்ற ஒரு நூலுக்காக சாகித்ய அகாடமி வாங்கியிருப்பார். தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர். சாரி, நான் முதல்ல வந்து மலேசியான்னு கொடுத்துருப்போம். தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர்.
இதே இது பணத்தாளில் வந்து மொரிஷியஸ் இலங்கை. சாரி. அடுத்து காலமும் என்பதனுடைய இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முற்றுமை. காலமும் அப்படின்றதனுடைய இலக்கண குறிப்பு முற்றுமை. இப்போ இதே இது காலமும் நேரமும் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். காலமும் நேரமும் அப்படின்னு கொடுத்தா ரெண்டும் வெளிப்படையாக வருது அப்படின்னால அதுக்கு பேர் என்னது அப்படின்னா எண்ணுமை. விட்டு விட்டு என்பதன் இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. விட்டு விட்டு பிரிக்க முடியணும், பிரித்தாலும் பொருள் தரணும். அப்படி வந்துச்சுன்னா அதோட பேர் அடுக்கு தொடர். ஆப்ஷன் பி. காலமும் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, என்ற காலமும் நிலையா இருப்பதும் தமிழே என்ற வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் தமிழோவியம். ஆப்ஷன் பி. ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் அப்படின்றது யாருடையது அப்படின்னா ஈரோடு தமிழன்பனுடையது. பகுபத உறுப்பிலக்கணத்தின்படி இதை பிரித்து எழுதுக. வளர்ப்பாய்னு கொடுத்துருக்காங்க. வளர் அப்படின்னா அது பகுதி, இப்பு சந்தி. இந்த பாவை பிரித்தோன்னா இப்பு கூட்டல் ஆ அப்படின்னு வரும். அப்போ இத்தேட்டீர்னா இறந்த கால இடைநிலை, கிறுக்கின்ற ஆணின்றனா நிகழ்கால இடைநிலை, இப்பும் இவ்வும் எதிர்கால இடைநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஏற்கனவே ஒரு ஆ இருக்குது. இந்த ஆ அந்த ஈயோட சேரும்போது இது என்ன சொல்லுவாங்க, வந்தாய் போனாய் நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள சொல்லுவோம். ஸோ நமக்கு எப்படி சொல்லுவாங்க, முன்னிலை பன்மைன்னு இதை சொல்லலாம். வளர்ப்பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது முன்னிலை ஒருமையிலையும் இந்த ஆய் விகுதி வரும். அப்போது வளர் கூட்டல் இப்பு கூட்டல் ஆய். ஆப்ஷன் ஏ. அடுத்ததான் வந்தாய் போனாய்ன்றது பெரும்பாலும் முன்னிலையில் தான் வரும். அடுத்து தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே அப்படின்னு சொல்லி இந்த தூது இலக்கியத்தில் வந்து இந்த பாடலானது இடம்பெற்றிருக்கும். தமிழ் விடுதூது. இதனுடைய ஆசிரியர் யாருன்றது தெரியாது. மதுரை சொக்கநாதன் மீது காதல் கொண்ட ஒரு பெண் வந்து தமிழையே தூது விடுறதாக பாடப்படக்கூடிய ஒரு நூல். மூன்றிலங்களில் தவறானது துறை தாளிசை விருத்தம். சந்தம் அப்படிங்கிறது இதில் இடம்பெறாது. அப்போ ஆப்ஷன் சி வராது. தெல் அமுது அதை பிரிக்கும் போது தொன்மை கூட்டல் அமுதுன்னு சொல்லுவாங்க. மை விகுதி மறைஞ்சு வந்தால் பண்பு தொகை. ஆப்ஷன் பி. தமிழ் விடுதூது எத்தனை கன்னிகளை கொண்டது அப்படின்னு கேட்குறாங்க. 268 கன்னிகளை கொண்டது. ஆப்ஷன் சி. அடுத்ததான் தவறான இணை எதுன்னு கேட்குறாங்க. சாஃப்ட்வேர் அப்படின்னா மென்பொருள், சரி. ப்ரௌசர் அப்படின்னா உளவி. கிராப் அப்படின்னா செதுக்கின்னு வருங்க, சுட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஹர்சர்னா ஏவி. அப்போ ஆப்ஷன் சி தான் எது அப்படின்னா தவறான இணை. காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிரும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் என்ற வரிகளை பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க. சுத்தானந்த பாரதியார். கவியோகி அப்படின்னு இவருக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்குது. அடுத்து கூற்று 1. தமிழ் சிற்றிலக்கிய வகைகளுள் தூது அப்படிங்கிறது 1. இது வாயில் இலக்கியம் சந்தை இலக்கியம்னு வெவ்வேறு பெயர்களால் அழைக்கப்படுது. இதுக்கான காரணம் தூது என்பது தலைவன் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தன் காதலை வெளிப்படுத்தும் விதமாக அன்னம் முதலாக வண்டு ஈராக 10ஐயும் தூது விடுவதாக கலிவெண்பாவால் இயற்றப்படுறது. அன்னம் முதல் வண்டு ஈராக 10ஐயுமே என்ன செய்யுது அப்படின்னா தூது விடக்கூடியது. இது கேட்கலாம், எத்தனையை தூது விடுவாங்க அப்படின்னு கேட்கலாம். 10. அப்போ கூற்று 1, 2 சரி. ஆப்ஷன் ஏ. கொள்வார் அப்படின்றத பிரித்து எழுதும் போது எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. கொள்வார் அப்படின்றத பிரித்து எழுதும் போது கொள் கூட்டல் இவ்வு கூட்டல் ஆர் அப்படின்னு சொல்லும் போது ஆப்ஷன் பியில் தான் என்ன செய்யும் அப்படின்னா வரும். ஏன் அப்படின்னா கொள்வார் இந்த இடத்துல பிரியும். இந்த வாவை பிரித்தோன்னா இவ்வு கூட்டல் ஆ அப்படின்னு இருக்கும். இங்கே பக்கத்தில் ஒரு இரு இருக்குது, அந்த இரு வந்து இங்கே வந்துடும். அப்போ கொள் கூட்டல் இவ் கூட்டல் ஆர். ஆப்ஷன் ஏ. கொள் வந்து பகுதி, இவு வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா சந்தின்னு இந்த இடத்துல சொல்லலாம். இன்னொன்று என்ன சொல்லலாம், இப்போ இவும் எதிர்கால இடைநிலை அப்படின்னு சொல்லலாம். ஆர் வந்து பலர்பால் வினைமுற்று விகுதி. குற்றமிலா அப்படின்றது ஒரு இலக்கண குறிப்பு. குற்றமிலா ஒரு புத்தகம் அல்லது குற்றமில்லாத ஒரு நீதி அந்த மாதிரிலாம் சொல்கிறது. ஈறு கெட்ட குற்றமில்லாதன்னு வரணும். ஈறு கெட்ட குற்றம் இல்லாத. அப்போ எதிர்மறையான. இதுக்கு பக்கத்தில் ஒரு பெயர்ச்சொல் வந்து இதை நிறைவு செய்யும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். இது ஒரு எச்ச சொல். இதுக்கு பக்கத்தில் வர எல்லாமே ஒரு பெயர்ச்சொல்லாக தான் இருக்கும். அடுத்து முந்திரி அப்படின்றாங்க. முந்திரி அப்படின்னு சொல்லும்போது 1/320. அரைக்காணி அப்படின்றாங்க. அரைக்காணி அப்படின்றது 1/120. காணி நிலம் வேண்டுமடி பராசக்தின்றாரு. காணி நிலம் வேண்டும் 1/80. அரைக்காணி முந்திரி அப்படின்னு சொல்லும்போது இது என்ன ஆகும் அப்படின்னா 3/160ன்னு வராது. அப்போ இந்த கூற்று என்னது அப்படின்னா தவறானது. இப்போ ஆப்ஷன் சி 1, 2, 3. கிரேக்கத்தில் துன்பச்சுவையுடைய பாடல்களை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா சாப்போ அப்படின்னு சொல்லுவோம். சாப்போ அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செப்பலோசையில் வரக்கூடியது தான் சாப்போன்னு சொல்லுவாங்க. கிரேக்கத்தில் துன்பச்சுவையுடைய பாடல்கள் என்ன சொல்லுவாங்கன்னா இலிகியா அப்படின்னு சொல்லுவாங்க. இலிகியா. ஆப்ஷன் சி.
அடுத்து தமிழின் அறிக. ரூ அப்படின்றது கடலை உருண்டையை ஞனம் சவைத்து ருசித்து சாப்பிட்டு எடுத்து அதை கூடையில் கட்டினான் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இது 1 2 நம்ம போடுவோம். இப்போ ரூ அப்படின்றது எத்தனாவதாக இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5. அப்போ 5க்கு ரூ 5 ரூபாய். ஏ அப்படிங்கிறது எப்போவுமே 7ன்ற வடிவத்தில் இருக்கும். 7வது இடம் 57. ஆப்ஷன் டி. அவன் திருந்தினான் என்பது எவ்வகை வினை அப்படின்னு கேட்குறாங்க. திருந்தினான் அவனை திருத்திக்கிட்டான். அவன் திருத்தினான் அப்படின்னு சொன்னால் அது பிறவினை. திருந்தினான்னு சொல்கிறது தன்வினை. ஆப்ஷன் ஏ. அடுத்து கூற்று 1. சொற்றொடர் எழுவதற்கு அடிப்படையாக அமைந்த பெயர் சொல்லையே எழுவாய்னு சொல்கிறாங்க. ஒரு பேசிக்காக ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியதை தான் எழுவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. மலர் மலர்ந்தது அப்படின்னு சொல்கிறது மலர் தான் எழுவாய். ஒரு தொடரில் பயன் நிலைத்து நிற்கக்கூடிய இடத்தை பயனிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மலர்ந்தது அப்படிங்கிறது அதனுடைய பயனிலை. ஒரு எழுவாய் ஒரு வினையை செய்ய அதற்கு அடிப்படையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருள் தான் செய்யப்படும் பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். திருவள்ளுவரால் செய்யப்பட்ட அந்த பொருள் தான் திருக்குறள். அப்போ 3 கூற்றுகளுமே சரி. ஆப்ஷன் டி. பந்து உருட்டப்பட்டது படுபட்டது அப்படின்னு வந்துச்சுனாலே அது என்ன வினை அப்படின்னா செய்யப்பாட்டு வினை. ஆப்ஷன் டி. பதம் எத்தனை வகைப்படும்? பகுபதம் பகாபதம்னு 2 வகைப்படும். ஆப்ஷன் பி. பகுபத உறுப்புகள் மொத்தம் எத்தனை? பகுதி விகுதி சந்தி சாரியை விகாரம் அப்படின்னு சொல்லி பகுபத உறுப்புகளை 6ஆக பிரிக்கலாம். பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் அப்படின்னா 6ஆக பிரிக்கலாம். ஆப்ஷன் ஏ. தொழிற்பெயர் விகுதிகளில் தவறானது அல் தல் அம்மை கை வரும், ஆயின்றது வராது. இப்போ ஆப்ஷன் டி தான் தவறு. அடுத்ததான் தவறான கூற்று எது? கூற்று 1. தன்மை பன்மை வினைமுற்று விகுதிகள் வந்தேம் வந்தோம் வந்தோம் அந்த மாதிரிலாம் வரக்கூடியதில் இடம்பெறக்கூடியது. எடுத்துக்காட்டு உண்டோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ இது சரி. முன்னிலை ஒருமை வினைமுற்றில் ஈர் ஈர்னு வரும். எடுத்துக்காட்டு பாரீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு பாரீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முன்னிலை ஒருமை வினைமுற்று. முன்னிலையில் ஒருமைனா வரணும். அப்போ எப்படி சொல்லணும்? வந்தீர் போனீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாரீர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வியங்கோல் வினைமுற்று விகுதிகளாக க இய இயர் அப்படின்றது வரணும். முன்னிலை ஒருமை அப்படின்னு சொன்னாலே வந்தாய் போனாயின்னு வரணும். நம்ம சில இடங்களில் முன்னிலையை பன்மையில் சொல்லுவோம். வந்தீர் போனீர். நீங்கள் முன்னிலை ஒருமைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2வது கூற்று என்னது அப்படின்னா தவறானது. ஆப்ஷன் பி. அடுத்து பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நின்று காலம் காட்டக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைநிலை. ஆப்ஷன் சி. அப்துல் நேற்று வருவித்தான் அப்படின்றது என்னது அப்படின்னா எவ்வகை தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்துல் நேற்று வருவித்தான். வந்தான் அப்படின்னா அது தன்வினை. வருவித்தான் அப்படின்னா பிறவினை. காலம் காட்டுதுனால இந்த உறுப்பு பேர் இடைநிலை தான். பகுபத உறுப்புகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் விகாரம். உதாரணமாக வியாக திரிகிறது, இத்து இந்தாக மாறுறது, அந்த மாதிரிலாம் மாற்றம் அடைகிறதுக்கு பேர் விகாரம். வந்து அப்படின்றதோட இலக்கண குறிப்பு நான் ஏற்கனவே சொன்னேன். ஈலையும் ஊலையும் முடிஞ்சுனாலே அதுக்கு பேர் வினையச்சம். அகரத்தில் முடிஞ்சால் அது பெயரெச்சம். ஆப்ஷன் பி. நடந்தனன் இதில் அன் என்பது எவ்வகை இலக்கணம்? சாரியை. அன் அப்படின்றது சாரி. இதை எப்படி பிரிப்போம்? நட ஃபஸ்ட்டு. அடுத்து இந்து இருக்குது. அப்போ கண்டிப்பாக இத்தா இருந்து தான் இந்தா மாறி இருக்கும். அப்போ இத்து சந்தி இந்தானது விகாரம். இந்த தாவை பிரித்தோன்னா இத்து கூட்டல் ஆ. இந்த நாவை பிரித்தோன்னா இன்னு கூட்டல் ஆ. அப்போ அன் கூட்டல் அன் அப்படின்னு வரும். அன் கூட்டல் அன். அப்போ நட பகுதி இத்து சந்தி இந்தாக மாற்றம் அடைஞ்சிருக்கிறது விகாரம். இத்து இட்டு நேர்ந்த காலடைநிலை. அன் வந்து சாரியை. அன் ஆண்பால் வினைமுற்று விகுதி. அடுத்து சிந்தாமணி அப்படின்றதனுடைய இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்குறாங்க. சிந்தா அப்படின்றாங்க. சிந்தாத அப்படின்னு வரணும். அப்போ ஈறு கெட்டுருச்சு. சிந்தும் சிந்தா எதிர்மறையாக சொல்கிறது. இது ஒரு எச்ச சொல். இதை மணி அப்படின்ற ஒரு பெயர்ச்சொல் வந்து நிறைவு செய்கிறதுனால அது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். ஆப்ஷன் சி. தமிழில் பா என்ற கிரேக்க மொழியின் தொன்மையான காப்பியமான இலியாத்தில் பாப்பியோனா அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. சரி. பாலின் சுவைகளில் ஒன்றாக இலிவரல் அப்படின்ற துன்பச் சுவையை தமிழ் இலக்கணங்கள் காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 2 கூற்றுகளுமே சரியானது. ஆப்ஷன் ஏ. வெண்பாவினுடைய ஓசை செப்பலோசை. ஆசிரியப்பாக்கு அகவலோசை. அப்போ ஆப்ஷன் சி. அடுத்ததா சைபர் ஸ்பேஸ் அப்படின்றாங்க. சைபர் ஸ்பேஸ் அப்படின்னா இணையவெளி. சரிதான். அடுத்து சர்வர் அப்படின்றாங்க. சர்வர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வையக விரிவு வழங்கி அப்படின்னு அர்த்தம்.
ஃபோல்டர் அப்படின்னா உரை, ஹர்சர் அப்படின்னா சுட்டி. அப்போ 1, 3, 4, 2 ஆப்ஷன் பி. தமிழ் விடு தூது சிற்றிலக்கியத்தில் எதனை தூது விடுறதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னா, அன்ன முதல் வண்டியராக தூது விடலாம். ஆனால் அவள் வந்து மதுரை சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் வந்து தமிழ் மொழியே தூது விடுறதாக அமைஞ்சிருக்கக்கூடியது. செவிகள் உணவாக அப்படின்றதுனுடைய இலக்கண குறிப்பு இது எப்படி வரும்னா, செவிக்கு உணவாக அப்படின்னு வரணும். இது வந்து தவறாக இருக்குது. செவிக்கு உணவாக. அப்போ இது எத்தனாவது வேற்றுமை உருபு அப்படின்னா, ஐ அப்படிங்கிறது 2ஆம் வேற்றுமை உருபு, ஆள் அப்படின்னா அது 3ஆம் வேற்றுமை உருபு, கூ அப்படின்னா அதாவது இது 2ஆம் வேற்றுமை உருபு, இது 3. ஏன்னா முதல் வேற்றுமைக்கு 8ஆம் வேற்றுமைக்கு உருபு கிடையாது. அப்போ 4ஆம் வேற்றுமை உணவு தான் என்னது அப்படின்னா, உருபு தான் என்னது அப்படின்னா செவிக்கு உணவாக அப்படின்னு அர்த்தம். அடுத்து 70வது கேள்வி. சத்துவம் அப்படின்னா அமைதி, மேன்மை. ராசசம் அப்படின்னா போர்க்குணம். தாமசம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சோம்பல் மற்றும் தாழ்மை. இப்போ 3 கூற்றுகளுமே சரி, ஆப்ஷன் டி. ஒளி வேறுபாடு அறிக. மறை, மறை. இந்த மறைனா மான், இந்த மறை அப்படின்றது வேதத்தை குறிக்கக்கூடியது. அப்போ ஆப்ஷன் ஏ. கூ அப்படின்னா என்ன அர்த்தம்னா பூமி, ஆப்ஷன் சி. கூனா பூமி, ஓரெழுத்து ஒரு மொழி. எய்துவர் அப்படின்றதுனுடைய வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எய்து எப்போவுமே வேறு வேர்ச்சொல் கட்டளை சொல்லாகத்தான் இருக்கும். நமக்கு முன்னாடி இருக்க ஒரு வரை கட்டளையிடுறதாக இருக்கும். தா என்பதனுடைய வினையால் அணையும் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தந்தவன், ஆப்ஷன் ஏ. அடுத்து அகர வரிசைப்படுத்துக. படம், மலர், காளை, உலர்னு கொடுத்துருக்காங்க. முதல் நம்ம இதில் தான் உயிரெழுத்துக்கள் இருக்கான்னு பார்க்கணும். உலர் அப்படின்றது உயிரெழுத்து. அப்போ உலர் வந்து 1. அடுத்து கொடுத்துருக்கக்கூடிய வரிசைகளில் இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, இந்த வரிசைகளில் தான். அதுக்கப்புறம் எரள வளல ரகரம் நகரம் வரும். இப்போ இதில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ககரம் தான் முதல்ல வரும். அப்போ உலர் 1, 2வது என்னது காளை. அடுத்து இங்கே வர எதுவுமே இல்லை. இப்புக்கு அப்புறம் தான் இம்மு. அப்போ படம், படத்துக்கு அப்புறமா என்னது அப்படின்னா மலர், ஆப்ஷன் பி. சொற்களை ஒழுங்குபடுத்துக. உழவோ உழைப்பின் உறுதிகள் வாரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, உழைப்பின் வாரா உறுதிகள் உழவோ, ஆப்ஷன் சி. பெயர் சொல்லின் வகை அறிக. செய்தமை அப்படின்றாங்க. செய்தமை அப்படின்றது அந்த தொழிலை குறிக்கக்கூடியது. அப்போ தொழில் பெயர். இலக்கண குறிப்பு கண்மலர் அப்படின்றாங்க. கண்மலர்ன்றது உருவகம். மேகம் கருத்ததால் மழை பெய்கிறது அல்லது மழை பெருகியது அப்படின்றது எவ்வகை வாக்கியம். கருத்ததால் அப்படின்னு சொல்கிறது கலவை வாக்கியம். இது வந்ததால் நான் வந்து விடுது. இப்போ வந்து எனக்கு உடல்நிலை சரியில்லாததால் நேற்று விடுமுறை அப்படின்னு சொல்லக்கூடியது கலவை வாக்கியம். பசுமரத்தாணி போல அப்படின்ற ஓமை உணர்த்தக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா எதுவுமே ஆழமாக பதிகிறது, ஆப்ஷன் ஏ. அடுத்ததான் தமிழின் பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா தொல்காப்பியம். கவிராஜ மார்க்கம் என்பது எந்த மொழி இலக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கன்னட மொழி இலக்கியம். அடுத்து குருக், பிராகுயி, மால்தோ, இது 3மே வடதிராவிட மொழிகள். கோலமி அப்படின்றது இதில் வராது, இது நடுதிராவிட மொழி. அடுத்து கடுவன் அப்படின்னா ஆண் குரங்கு, மந்தி அப்படின்றது பெண் குரங்கு, களிறு அப்படின்றாங்க. களிறுனா ஆண் யானை, பிடினா பெண் யானை. அப்போ 3, 4, 1, 2 ஆப்ஷன் சி. நடுதிராவிட மொழிகளுள் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. இந்த குருக், பிராகுயி, மால்தோ இதெல்லாமே வந்து வடதிராவிட மொழிகளில் வந்துடும். இதில் நடுதிராவிட மொழி எது, அதில் வந்து தவறானது எதுன்னு கேட்குறாங்க. தெலுங்கு, குயி இதெல்லாம் இடம்பெறும். குருக், பிராகுயி, மால்தோ இதெல்லாம் வந்து வடதிராவிட மொழிகள். அப்போ ஆப்ஷன் சி தவறானது. அண்மையில் கண்டறியப்பட்ட மொழிகளுள் தவறானவை. எருகலா, குறும்பா, சோழிகா, இருளா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி. எருகலா, தங்கா, சோழிகா, குறும்பா அப்படின்னு சொல்லக்கூடியது. தமிழ் வடமொழியின் மகளன்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து எங்கும் ஆற்றல் பெற்ற மொழி. தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா கால்டுவெல். சரியான இணை எது அப்படின்னு கேட்குறாங்க. 3 அப்படின்றது தமிழ், 3ங்கிறது மலையாளம், முஜிங்கிறது துளு, முருங்கிறது கன்னடம். அப்போ ஆப்ஷன் டி. திராவிடம் என்ற சொல்லை முதல்ல குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா குமரில பட்டர். எந்த ஆண்டில் பேராசிரியர்கள் பாப், ரஸ்க், கிரீம் முதலானோர் மொழி சார்ந்த பல ஆய்வுகளை மேற்கொண்டனர் அப்படின்னு சொல்கிறது 1816. இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் அடிப்படையில் எத்தனை மொழி குடும்பங்கள் இருக்குது அப்படின்னா 4 மொழி குடும்பங்கள் இருக்குது. வணக்கம் வள்ளுவ என்ற நூலினுடைய ஆசிரியர் ஈரோடு தமிழன்பன். ஈரோடு தமிழன்பனுடைய தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல் தமிழன்பன் கவிதைகள். குரம், பள்ளு அப்படின்றது எந்த வகையான இலக்கியத்தை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா சிற்றிலக்கிய வகை. 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. கிரேக்கத்தில் வெண்பா பாடல்களை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா சாப்போ. அடுத்து வாயில் இலக்கியம் என அழைக்கப்படக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் விடு தூது. வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் அதெல்லாம் சொல்கிறது.
வணக்கம் வள்ளுவ என்ற நூலுக்காக எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி வாங்கினார் அப்படின்னா 2004 அவர் வாங்கியிருப்பார். ஈரோடு தமிழன்பன். ஊனரசம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா குறையுடைய ரசம் அப்படின்றது பேர். நவரசம் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? நவரத்னங்கள் 9 பேர். நவரசம் அப்படின்னா 9. பகுதியினுடைய உறுப்புகளுள் தவறானது ஊர், நடி, வரை, ஓம் அப்படின்லாம் சொல்கிறதுல ஓம் அப்படின்றது ஒரு பகுதி கிடையாது. அப்போ இதோட என்ன இருக்குது அப்படின்னா இயல் 9ல் இருக்கக்கூடிய 9ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய முதல் இயலினுடைய கேள்வி பதில்கள் முடியுது. அடுத்து இயல் 2 நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.